Hi, hello, vanakkam. Welcome everybody to Enna Paattu Paada, Tamil film music quiz on your favorite Tamil nostalgia channel. And இன்னைக்கான டாபிக் ரெட்ரோ சாங்ஸ் ஃப்ரம் த 70s. 70s ஓட மியூசிக் டைரக்டர்ஸ் தான் இன்னைக்கு நம்ம கேட்டகரிஸா இருக்காங்க. வி குமார், விஜயபாஸ்கர், தேவராஜன், சங்கர் கணேஷ், புன்னக்குடி வைத்தியநாதன் and others. Now let's meet our contestants. Today we have Annapurni, Balasubramaniam and Pramila. வி குமார் 100 இஸ் அ மிஸ்ஸிங் லெட்டர்ஸ். ஸோ பாடல் வரிகள்ல கச்சட தப்பற இருக்காது. இது என்ன பாடல்? பல்லவ நாட்டு ராஜகுமாரிக்கு பருவம் 18. எஸ், அதுதான் அந்த பாடல். கரெக்டா சொல்லிட்டீங்க. விவல் ஒரு சீதை அப்படிங்கிற படத்துல வந்து 1978 விஜயகுமாரன் சுமித்ரா நடிச்சிருப்பாங்க. இதுல வி குமார் அவர்களுடைய சில எஸ் வி பாலசுப்ரமணியம் பாடியிருந்தாரு, கண்ணதாசன் அவர்களுடைய வரிகள். ஸோ அழகா கெஸ் பண்ணி உங்களுடைய ஸ்கோர் ஓபன் பண்ணிட்டீங்க. அன்னபூர்ணி வித் 100 பாயிண்ட்ஸ். குட் கோயிங். சங்கர் கணேஷ் 100. சங்கர் கணேஷ் 100 இஸ் பாட்டுக்கு பாட்டு எடுத்து பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள் விடுகதை ரூபத்துல நான் கொடுத்திருப்பேன். அவன் பிறந்தது இதற்குத்தானா, பாடும் பாட்டில் வரும் நலமா, இசை நதியில் வெள்ளம் ஓடுமா, தோணி என மனம் அதில் ஆடுமா. நான் பாடும் பாடல் நலமாக வேண்டும், இசை வெள்ளம் நதியாக ஓடும், அதில் இளநெஞ்சம் படகாக ஆடும். அந்த பாடல் நான் ஏன் பிறந்தேன் அப்படிங்கிற படத்துல வந்து 1972 மக்கள் திலகம் எம்ஜிஆருக்காக சங்கர் கணேஷ் அவர்கள் 2 படங்களை இசையமைத்திருந்தார். அதுல ஒரு படம் இது. டி.எம். சௌந்தரராஜன் அவர்களுக்குள்ள வாலி அவர்கள் வரிகள்ல வந்த பாடல். So 100 more points for you sir, or 100 points. You are opening the account with that. Very good. விஜயபாஸ்கர் 200. விஜயபாஸ்கர் 200. நீங்க ஒண்டி தைரியமா 200 போயிருக்கீங்க. சூப்பர். உங்களுக்கு வந்து பிக்சர் பசில், பாடல் வரிகளை உணர்த்துற மாதிரி கார்ட்டூன் க்ளூ. எனது வாழ்க்கை பாதையில் எரியும் 2 தீபங்கள், எண்ணெய் இல்லை ஒன்றிலே, எண்ணெய் இல்லை ஒன்றிலே. சூப்பர். எஸ் எஸ், ஈஸியாவே கண்டுபிடிச்சிட்டீங்க. எஸ், அதுதான் அந்த பாடல். பியூட்டிஃபுல் சாங். யேசுதாஸ் அவர்கள் குரல்ல மோகம் 30 வருஷம் படத்துல வந்து 76ல வந்த படம். விஜயபாஸ்கர் அவர்கள் இசையில கண்ணதாசன் அவரோட வரிகள்ல வந்த பாடல். அழகான ஒரு ஸ்லேடே பண்ணிருப்பாருங்க. இங்க எண்ணெய் இல்லை ஒன்றிலே, எண்ணெய் இல்லை ஒன்றிலே அப்படின்னு அழகான 200 points open your account. சூப்பர். நான் அன்னபூரணி. நான் காஞ்சிபுரத்தில் இருக்கேன். நான் ஒரு ரிட்டையர்ட் டீச்சர். நான் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து 2 இயர்ஸாக பார்த்துட்ருக்கேன். கொஞ்சம் பழைய சாங்ஸ் எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ பிரியா மேடம் நல்லா இந்த ஷோ கண்டக்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஐ லைக் திஸ் ஷோ வெரி மச். டி தேவராஜன் 200. ஜி தேவராஜன் 200 இஸ் ஆல்சோ a picture puzzle. உங்களுக்குமே ஒரு கார்ட்டூன் க்ளூ வருது. இது என்ன பாடல்னு சொல்லுங்க. கன்னி ராசி என் ராசி, காளை ராசி என் ராசி, இஷ்டமா காளை ராசி என் ராசி. கரெக்ட். எஸ், அதுதான் அந்த பாடல். காளை ராசி என் ராசி, பொருத்தம் தானா நீ யோசி, பொருந்தா விட்டா சன்னியாசி. எஸ் எஸ், இன்னைக்கு எல்லாருமே அழகாவும் பாடி காமிக்கிறீங்க. சூப்பர். எனக்கு வேலை மிச்சமாச்சு. கன்னி ராசி என் ராசி குமார விஜயம் படத்துல வந்து 76ல வந்த படம். ஜி தேவராஜன் அவர்கள் இசையில யேசுதாசன் சுசீலாமா பாடியிருந்தாங்க கண்ணதாசன் அவருடைய வரிகள்ல. So 200 more points for you ma'am. I am Balasubramanian. Just recently got retired from a multinational. I am very fond of music and I've been watching this program for quite sometimes a couple of years, and I really appreciate Priya madam for doing this excellent rendition and job. Thank you. Kunnakudi 200 is a trivia கேள்வி. ஸோ பாடலை பத்தி ஒரு தகவல் நான் கொடுப்பேன். அதுல இருந்து அந்த பாடல் எதுவா இருக்கும் அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த பாடகர் மதுரையிலிருந்து வந்தவர். அவருடைய இயற்பெயர் பரமசிவம். ஆனா சோமசுந்தரம் என்று அறியப்பட்டார். கர்நாடக சங்கீதம் பயின்றவர். ரொம்ப அழகா பாடுவாரு. திருவாசகம் பாடுறதுல இவர் தேர்ச்சி பெற்றவர். இவர் வந்து பெரிய முருக பக்தர். அதனால பேசிக்கொண்டிருக்கும் போதே நடுநடுல முருகா முருகா அப்படின்னு சொல்லுவாரு. இந்த பாடல்லையும் அது சொல்லுவாரு. இது எந்த பாடல்? மருதமலை மாமணியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா, மருதமலை மாமணியே முருகையா. சூப்பர். அதான் ஞாபகம் பாட்டு கேட்டா. எஸ் எஸ், பாட்டுல பாடி முடிச்சுட்டு மயக்க அடிச்சு விழுந்துட்டாராம். வந்து தேவர் வந்து முதல்ல பண்ணிட்டு எனக்கு இந்த பாட்டு எப்படி பாடினேன்னு கேட்டாராம். இது வந்து தேவரே சொன்னாரு.
நான் வந்து ஒரு பாட்டு பாடினா பதிலா நீ 1000 பாட்டுக்கு பாடினது ஈக்குவலா பாடிட்ட. அவ்வளோ பிரமாதமா இருக்கு. ஃபெயிண்ட் ஆயிட்டாரு ஆக்சுவலா. இது வந்து திண்ணைன்னு ஒரு இது வாரமலர்ல இது போட்டிருந்தாரு அவர். அத மதுரை அத சார்ந்த அத பெரும் பார்த்துட்டு தான் வடிவேலு காமெடி பண்ணாரு போல இருக்கு. ஹை பிட்ச்ல பாடாத பக்கு பக்குன்னு போயிடும். ஆமா ஆமா. தேங்க் யூ சார். சூப்பரா பாடுனீங்க. எஸ் அதுதான் அந்த சரியான பாடல். சாங் ஃபார் தி ஏஜஸ். அப்படி ஒரு கிளாசிக் சாங் இது. தெய்வம் படத்துல வந்து 1972ல மதுரை சோமு அவர்களே இதுல பாடுற மாரி அந்த படத்துலயும் காட்சி இருக்கும். குன்னக்குடி வைத்தியநாதன் அவர்கள் இசை. அவர் கூட உட்கார்ந்து வயலின் வாசிப்பார் இதுல. கண்ணதாசன் அவர்களுடைய வரிகள்ல வந்த ஒரு பாடல். So 200 more points for you. ஐ எம் பிரமிளா சுப்பிரமணியன் ஃப்ரம் சேலம். நான் ஒரு கம்பெனில ஜிஎம் பினான்ஸா இருந்து ரிட்டையர் ஆயிட்டு இப்போ ஒரு ஆடிட் ஃபார்ம்ல கன்கரண்ட் ஆடிட் டீம் பேங்க் கன்கரண்ட் ஆடிட்ல நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். 1 இயரா இந்த ப்ரோக்ராம் தவறாம பார்த்துட்டு இருக்கேன். ப்ரோக்ராம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என் சன்னும் இதை பாக்குறான். அவன் லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் பேக் உங்க இவெண்ட்லயும் பார்ட்டிசிபேட் பண்ணான். எனக்கு ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா இருந்தது அவன் சொன்ன விஷயங்கள். அதனால இப்ப அவன் தான் எனக்கு இனிஷியேட் எடுத்து இந்த ப்ரோக்ராம்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணான். தேங்க்யூ பிரியா ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. விஜய் பாஸ்கர் 300. விஜய் பாஸ்கர் 300 இஸ் அவர் மியூசிக் மைஸ்ட்ரோ கேள்வி. இந்த பாடலை கண்டுபிடிக்க உங்களுக்கு 3 க்ளூஸ் இருக்கு. முதல் க்ளூல நீங்க பாட்டு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 600 பாயிண்ட்ஸ். ரெண்டாவது க்ளூல சொன்னீங்கன்னா 500 பாயிண்ட்ஸ். மூணாவது க்ளூல சொன்னீங்கன்னா 300 பாயிண்ட்ஸ் எல்லாம் பாஸ் ஆயிடும். சோ உங்களுடைய முதல் க்ளூ பார்க்கலாம். First clue is an audio clue, so I'll play an audio for you. நாட்டியதலை இயற்கை பூமகள் சோலை மலர்கள் யாவும் மன்மத கோலம். சூப்பர் மேம். ஐயோ ஒரே க்ளூல சொல்லிட்டீங்களே. நான் அதுவும் 2-3 செகண்ட் தான் அதை ப்ளே பண்ணேன். சூப்பர் சூப்பர். எஸ் அதுதான் சரியான பாடல். அதற்கான அடுத்த க்ளூ வாஸ் இது டிரான்ஸ்லேஷன் க்ளூ. நீங்க அதுக்கெல்லாம் போயிருக்கவே இல்லை, டக்குன்னு சொல்லிட்டீங்க. அண்ட் ஃபைனல் க்ளூ வாஸ் அ வேர்ட் கிளவுட். பட் அதெல்லாம் உங்களுக்கு வேண்டியது இருக்கவே இல்லை. எக்ஸலண்ட். எஸ் அதுதான் அந்த பாடல். சச் அ ரேர் சாங். எப்படி நீங்க கிராக் பண்ணீங்கன்னு தெரியல. உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ இந்த பாடல்? எஸ் மேம். கல்யாணமாம் கல்யாணம் படத்துல வந்து 1974ல ஆத்தங்கரையில் காத்திருந்தால் அந்த ஹம்மிங் எல்லாம் கூட நல்லா இருக்கும். எஸ் ஆக்சுவலி இதுல வந்து ஜெயசித்ரா அண்ட் ஜெய்சங்கர். இதுல ஜெயசித்ரா வந்து ரொம்ப மாடர்னா அந்த ஓப்பனிங் வரும் ஜானகி. அதே வந்து அவர் ஜெயசங்கர் வந்து சரணம் பாடுவாரு. அது ரொம்ப ஃபோக்கா இருக்கும். அந்த மெட்டு வந்து 2 டிஃபரெண்ட் டோன்ல இருக்கும். அதுதான் நீங்க சொன்ன அந்த ஆத்தங்கரை அதுதான். ஸோ எஸ் கண்ணதாசன் அவர்கள் வரியில வந்த பாடல் அழகா பாடி அதுவும் ஒரே இதுல கெஸ் பண்ணி 600 பாயிண்ட்ஸ் எடுத்துட்டீங்க. சூப்பர். இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தமிழ் நாஸ்டாலஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. நீங்களும் இந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா tamilnostalgia.com/quiz அப்படிங்கிற வெப்சைட்ல போய் உங்களுடைய டீடைல்ஸை பதிவு பண்ணுங்க. வி குமார் 200. வி குமார் 200 இஸ் மாத்தி யோசி. ஸோ உங்களுக்கு ஒரு பாடலோடைய க்ளூ, அதாவது படமும் இருக்கும் அதுல எழுத்தும் இருக்கும், அந்த மாதிரி கலப்படமா இருக்கும். அதுல நீங்க பாடலை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான க்ளூ இதோ. தெரியலையா? ஒரு க்ளூ கொடுக்கலாமா? இல்ல இருக்கு டான்டான் எல்லாரும் சொல்லிட்டீங்க. சரி இது ஈஸியா தான் இருக்கும். நான் பாஸ் பண்றேன். பாலசுப்ரமணியம் சார் உங்களுக்கு தெரியுமா? 7 ஸ்வரங்களுக்குள் சார் அது எம்.எஸ். சுனாதன் இசை சார். அது இல்ல. பிரமிளா உங்களுக்கு தெரியுமா? ட்ரை பண்றேன் மேம். சிரிப்பில் உண்டாகும் ராகத்திலே. எம்.எஸ். சுனாதன் ஆச்சே. வி குமார் இசையில நீங்க சொல்லணும். சரி நான் உங்களுக்கே ஒரு க்ளூ தரேன். இது வந்து கே.ஆர். விஜயா அவங்க நடிச்ச பாட்டு. அதான் க்ளூ. மேக்ஸி போட்டுன்னு வருவாங்க மாடர்ன் ட்ரெஸ்ல எல்லாம். இல்ல இல்ல ஓகே ஐ ரிவீல். இது சொன்னா நீங்க சிரிப்பீங்க இந்த பாட்டானு. சப்தஸ்வரம் புன்னகையில் கண்டேன், சங்கீதத்தில் தாலாட்டை கேட்டேன். பாட்டு கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கேன். அந்த பல்லுல என்ன இருக்கு? அவ சிரிக்கிறா. அதுல வந்து 7 ஸ்வரம் நோட் எழுதிருக்கேன். சரி அதுதான் அந்த பாடல். இது நாடகமே உலகம் அப்படிங்கிற படத்துல வந்தது. கே.ஆர். விஜயா அவர்களும் மோகன், மலையாள ஆக்டர் மோகன், அவர் 2 பேரும் நடிச்சிருப்பாங்க இதுல. நடமாடும் கலைக்கூடம் விழிஜாலத்தில் உருவானதோ, விழிஜாலத்தில் உருவானதோ. ரொம்ப அழகான பாடல் இது.
இந்த பாடல் இது வரைக்கும் யாராவது கேட்கலன்னா கண்டிப்பா கேளுங்க. பியூட்டிஃபுல் சாங் இது. 1979ல வந்தது. வாணி ஜெயராம் அவர்கள் எஸ்பிபியோட இணைந்து பாடியிருந்தாங்க. வாலி அவங்களுடைய வரிகள். ஸோ இதுல யாருக்கும் பாயிண்ட் இல்ல, எனக்கு பாயிண்ட்ஸ். சங்கர் கணேஷ் 200. 200 இஸ் முதல் வரி என்ன? ஸோ உங்களுக்கு பாடல் சரண வரி இல்ல பல்லவி வரி கொடுத்துருப்பேன். நீங்க அதுல இருந்து பாட்டு சொல்லணும். உன்னை பாட்டாலே உருக வைக்கும் இளைஞனடி, என்னிடம் நாடகமா, நானே நடிகனடி. இது வந்து பாடலுக்கு முன்னாடி வர ஒரு தொகையரா. தாயில்லாம நாளிலை படம். ஆ, ஆ. நானே நடிகனடி, உன்னை நான் இல்லையே, அது இல்ல. உன்னிடம் நாடகமா, நானே நடிகனடி. ஐயோ, பாட்டு ஸ்டார்டிங் வர மாட்டேங்கிறது. உங்களுக்கு நேரம் ஆயிட்டு இருக்கே. நாடகமா, நானே நடிகனடி. இல்ல சார், நேரம் ஆயிடுத்து சார். I'm gonna have to pass it. உங்களுக்கு தெரியுமா? தெரியும் மேடம். நடிகனின் காதலி நாடகம் ஏனடி, ஆடலில் பாடலில் வல்லவன் நானடி. அவர் வந்து எஸ்பிபி சிரிக்கிறதா சொல்றாரு. என்னிடம் அதெல்லாம் அவர் ஞாபகம் வருது, பாட்டு ஞாபகம் வரல. ஐயா சரிதான். அந்த பாடல் நடிகனின் காதலி நாடகம் ஏனடி ஃப்ரம் தாயில்லாமல் நான் இல்லை. கமல்ஹாசன் அண்ட் ஸ்ரீதேவி நடிப்புல வந்த பாடல் இது. 79ல வந்தது. எஸ்பிபி அவர்கள் குரல்ல, வாலி அவர்களுடைய வரிகள்ல. ஸோ இதுல வந்து பாயிண்ட்ஸ் பிரமிளா. அண்ட் பிரமிளா, இது உங்க கேள்வி, நீங்க எடுக்கலாம். சங்கர் கணேஷ் 300. சங்கர் கணேஷ் 300 இஸ் கலக்கல் பாட்டு. 2 பாடல்கள் உங்களுக்கு கலந்து வரப்போகுது. அந்த 2 பாடல்லையும் சரண வரிகள் மிக்ஸ் பண்ணியிருப்பேன். நீங்க பாடல்களை கண்டுபிடிக்கணும். உங்களுக்கான பாடல் இதோ. வண்ணம் பல மின்னும் அதில் பிள்ளை போலவே ஊதட்டு சிவப்பெடுத்து பதிக்க மூகம் கொடுத்து உதவும் சமயமல்லவோ, எண்ணி பார்க்க 2 போதும் நம்மை போலவே குளிர் நீரோட்டம் பாய்ந்திருக்க பூவாட்டம் நான் மிதக்க நாம் காணும் இன்பம் நிலையாய் தோணுதே என்னை அழைக்க. ஆனந்தம் இன்று ஆரம்பம், மெல்ல சிரித்தால் என்ன, இதழ் விரித்தால் என்ன. அது ஓகே. ஒண்ணு. இன்னொன்னு வானம், அது இன்னொரு பலமின்னும் அதில் பிள்ளை போலவே லாஸ்ட் லைன் பாடுறேன். நாம் காணும் இன்பம் நிலையாய் தோணுதே. நோ மேம், தெரியல. ஓகே, அன்னபூர்ணிக்கு தெரியுமான்னு பார்க்கலாம். உங்களுக்கு தெரியுமா? தெரியல. தெரியல. ஓகே, பாலா சார் உங்களுக்கு தெரியுமா அது இன்னொரு பாடல் என்னன்னு? இல்ல, தெரியல. ஓகே, நானே ஆன்சர் ரிவீல் பண்ணிடுறேன். எனிவே, நீங்க ஒரு பாடல் கரெக்டாவே சொல்லிட்டீங்க. எஸ், தட் இஸ் ரைட் சாங். இன்னொரு பாடல் வந்து வெள்ளிக்கிழமை விரதம் படத்துல ஆசை அன்பு இழைகளினாலே நேசம் என்னும் தரியிலே நெசவு நெய்தது வாழ்க்கை ஆசை. இது ஏதோ ஒரு ஹிந்தி பாட்டு மாதிரி இருக்கு. ஆனா எந்த பாட்டுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப ஒரு ஹிந்தி பாட்டு ஸ்டைல்ல இருக்கு. வெள்ளிக்கிழமை விரதம் படத்துல வந்தது இது 74ல. சங்கர் கணேஷ் அவர்கள் இசையில டிஎம்எஸ் சுசீலம்மா பாடியிருந்தாங்க. மருதகாசியா அவங்களுடைய வரிகள். இது வந்து சிவகுமார் அண்ட் ஜெயசித்ரா இந்த பாடல்ல. இன்னும் நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க. ஆனந்தம் என்று ஆரம்பம், இதே வினை, அதுவும் மக்கள் திலகம் அவர்கள் தான். 1972ல வந்தது. டிஎம்எஸ் அண்ட் ஜானகி அம்மா அதுல, வாலி அவருடைய வரிகள். ஸோ உங்களுக்கு வந்து நீங்க ஒரு பாடல் சொன்னதுனால உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ். நம்ம என்ன பாட்டு பாட எபிசோட் பாடல்கள் எல்லாம் இப்போ ஸ்பாட்டிஃபைல கிடைக்குது. ஸ்பாட்டிஃபைல தமிழ் நாஸ்டால்ஜியா அல்லது என்ன பாட்டு பாடன்னு தேடி பாருங்க. இதில் சூப்பர் ஹிட் மற்றும் அரிய தமிழ் திரை இசை பாடல்கள் ஸ்பெஷல் கலெக்ஷன் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்கு. எப்போ வேணாலும் கேளுங்க, ரசிங்க. தேவராஜன் 300 மேம். தேவராஜன் 300. ஓகே, உங்களுக்கு this is a new puzzle type we have in the episodeல. I'm going to give you a video puzzle. எப்போ பிக்சர் பசில் பார்ப்போம், இந்த தடவை இப்போ வீடியோ பசில் பார்க்க போறோம். பாடலோட 2 வரிகள் இதுல வந்து வீடியோவா வரும். முதல்ல ஒரு காட்சி வரும், அது முதல் வரிக்கு சம்பந்தமானது. அடுத்து ஒரு காட்சி வரும், அது 2வது வரிக்கு சம்பந்தமானது. ஸோ இதை வச்சு நீங்க பாடலை சொல்லணும். உங்களுக்கான வீடியோ இதோ.
ஐயப்பன் ம். அபிஷேகம் நடக்கிறது. 2வது லைன் ஏதோ அபிஷேகம். முதல் லைன்ல என்ன இதுல என்ன நடக்கிறது பாருங்க. பூமி எழுறது. பூமி இல்லங்க இது. நிலவு. பூமி நிலவு. நிலவு நிலவு. என்ன நிலவு எப்படி இருக்கு? நிலவு எப்போ இருக்கிற மாதிரி இருக்கா? வேற விதமா இருக்கா? இல்ல அதுவும் கிரகணம் பிடிச்ச மாதிரி மாதிரி இருக்கா தெரியல. கலர்ஃபுல்லா இருக்கு. கலர்ஃபுல்லா இருக்கு. ஓகே. கிரகணம் இல்ல அது. கலர்ஃபுல்லா இருக்கு நிலவு. சோ இது என்ன பாடலா இருக்கும்? யோசிச்சு சொல்லுங்க. கேள்விப்பட்டதே இல்லையே. கேள்விப்பட்டிருப்பீங்க. உங்களுக்கு ஞாபகம் வரல. ஓகே. ஐ அம் பாசிங் இட். இல்ல. நான் பாஸ்ல இவ்வளவுக்கு மேல டைம் கொடுக்க முடியாது. ஐ அம் கோயிங் டு ஹேவ் டு கிவ் இட் டு பாலா சார். உங்களுக்கு தெரியுமா? சபரிமலையில் வண்ண சந்திரோதயம், தர்மசாஸ்தாவின் சன்னதியில் அபிஷேகம், கோடிக்கண் தேடி வரும் என்னப்பனை நாமும் கும்பிட்டு பாடிடுவோம் மெய்யப்பனை. எஸ். அதுதான் அந்த பாடல். அழகா சொல்லிட்டீங்க சார். அந்த காட்சியில இருந்தது அதுதான். சபரிமலையில் வண்ண சந்திரோதயம். சோ ஒரு சந்திரன் உதிக்கிற மாதிரி இருக்கு. சபரிமலை கோயில் ஃப்ரண்ட்ல தெரியுது. அடுத்தது தர்மசாஸ்தாவின் சந்நிதியில் அபிஷேகம். சோ தேங்க்ஸ் டு ஆல் த ஏஐ சாஃப்ட்வேர். இப்ப இந்த மாதிரி நம்ம நினைச்சதெல்லாம் வீடியோவா ஜெனரேட் பண்ண முடியுது. அப்படிதான் இதை எடுத்தேன் நானு. நீங்க அழகா சொல்லிட்டீங்க. எஸ். அழகான ஆனந்த பைரவி ராகத்துல போட்டிருந்தாரு டிஎம்எஸ் ஐயா. அது ரொம்ப அழகா பாடியிருப்பாரு. ஐயப்பா சுவாமி ஐயப்பா, ஐயப்பா நீதான் ஐயப்பா, ஐயப்பா சுவாமி ஐயப்பா, ஐயப்பா சரணம் ஐயப்பா. அழகா இருக்கும் இந்த பாடல். கண்ணதாசன் அவருடைய வரிகள்ல. ரொம்ப நாளா இந்த பாடல்லாம் இந்த நிகழ்ச்சியில கொண்டு வரணும்னு எனக்கு இதுக்கு ஒரு சந்தர்ப்பமே கிடைக்கல. இன்னைக்கு இதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சது. அழகா நீங்க கரெக்டா கிராக் பண்ணிட்டீங்க. 300 பாயிண்ட்ஸ் ஃபார் யூ. ஓகே. இது வந்து பாலா சார், இது உங்களுக்கான நேரடி கேள்வி. நீங்க எடுக்கலாம். குன்னக்குடி 300. குன்னக்குடி 300 இஸ் முகமும் குரலும். சோ உங்களுக்கு படத்துல யார் நடிச்சது, யார் பாடியது போன்ற டீடைல்ஸ் கொடுக்குறேன். அதுல நீங்க பாடலை சொல்லணும். சோ இந்த படத்தில் நடித்தது வெரி யங் உஷா உத்துப் அண்ட் பாடியது ஆஃப் கோர்ஸ் உஷா உத்துப். இது மேல்நாட்டு மருமகள்ன்ற படம். மேல்நாட்டு மருமகள் பாட்டு வண்டர்ஃபுல், பியூட்டிஃபுல், ஹலோ மை டியர், வெரி டியர். அது வந்து அந்த பாட்டு அந்த படத்துல. ஆனா அது உஷா உத்துப் பாடின பாட்டு இல்ல. இதுதாங்க அது. ஹவ் வண்டர்ஃபுல் வந்து கமலும் வாணி கணபதியும் love is, you can sing along with me. Yes. Okay. அதுதான். You can sing with me. Love is beautiful. Love something. Yes sir, yes sir, it's okay. I'll give the song to you. நீங்க Yeah, guess yeah. பண்ணிக்கோங்க. Life is a flower, love is a Life is a treasure, youth is glamour, it's a pleasure. அதான் come along sing with me வரும். அதுதான் அந்த பாடல். நீங்க முதல்ல சொன்ன பாடல் வந்து கமலஹாசனும் வாணி கணபதி அவருடைய முதல் மனைவி அவங்களும் அந்த பாட்டுல நடிச்சிருப்பாங்க. அது வந்து எஸ்பிபி அண்ட் வாணி ஜெயராம் பாடிய பாடல். இதுதான் வந்து உஷா உத்துப் பாடிய பாடல். 75ல வந்த படம் இது. நெல்லை அருள்மணி அப்படிங்கிறவர் இதுக்கு வரிகள் எழுதியிருந்தாரு. 300 பாயிண்ட்ஸ் ஃபார் யூ. Others 300. Others 300 is a கலக்கல் பாட்டு. சோ உங்களுக்கு உங்களுடைய பாடல்கள் இதுதான். இது வந்து சலீல் சௌத்ரி அவர்கள் இசையில வந்த பாடல்கள். இந்த பாடலை இப்ப கேட்கலாம். வாய்மொழி சொன்னால் வாழ்வும் ஆரம்பமா, ஒளிச்சு மறைச்சு வைக்கிற பழக்கம் இல்ல எனக்கும், அதிலே விருப்பம் இல்ல, வண்டு வந்து தீண்டாமல் பூவாகுமா, கொண்ட ஆசைகள் கை கூடுமா, இனிக்கும் தேன தொட்டு இழுக்கும் ரோசா முட்டு, எண்ணும் யோகங்கள் உண்டாகுமா. 2 பாட்டுமே தெரியலையா? தெரியல மேம். Any clue you can give? அதான் சலீல் சௌத்ரி மியூசிக்னு சொன்னேன். அவர் மொத்தமே 3 படம் வரும்போது தமிழ் மியூசிக்கே போட்டாரு. ஆமா எனக்கு தெரியும். அவர் பாடல் கேட்டிருக்கேன். பட் இந்த பாட்டு அழியாத கோலங்கள் தான் எனக்கு அவர் பாட்டு பிடிக்கும். ஒரு பாட்டு அழியாத கோலங்கள் பாட்டு தான். எண்ணும் பொழுது சம்திங். அது இல்ல அது இல்ல. நான் எண்ணும் பொழுதுவா? அந்த பாட்டு இல்ல. இல்ல அந்த பாட்டு இல்ல. பாட்டு இல்ல. இல்ல. ஓகே, ஐ அம் கோயிங் டு ஹேவ் டு பாஸ் இட். பாலா சார் உங்களுக்கு தெரியுமா? இது வந்து தூரத்திடி முழக்கம் கண்டு தாளாட்டுவேன், வண்ணம் போல் உன்னை சீராட்டுவேன்,
உள்ளமெல்லாம் தள்ளாடுதே, உள்ளுக்குள்ளே ஏதேதோ வண்ணங்கள் போராடுதே, சூப்பர். துண்ணும் எஸ். வண்ணம் பட்டு காலை முத்தமிட்டு கன்னி மீனை அள்ளிக்கொள்ள கை காட்டுதே. உங்க இஷ்டத்துக்கு வேர்ட்ஸ போட்டு பாடிட்டீங்க. வருஷங்கள் வருஷங்கள் ஆச்சு பாட்டு கேட்டு, ஹானஸ்டா சொல்றேன். ஏதோ வந்தது. இது அழியாத பழங்கள். ஒரே ஒரு வாட்டி பாடி காட்டுங்களேன் ப்ளீஸ். ஒளிச்சு மறைச்சு வைக்கிற பழக்கம் இல்ல எனக்கும், அதுல விருப்பம் இல்ல, இனிக்கும் தேனை தொட்டு இழுக்கும் ரோசா முட்டு. இல்ல சார், இவ்வளவு இவங்க டைம் தப்பா சார். இல்ல, ஐ அம் கோனா ஹேவ் டு பாஸ் இட். அன்னபூர்ணி மேம், உங்களுக்கு தெரியுமா அந்த இன்னொரு பாடல்? தெரியாது ma'am. Okay. இந்த பாடல் கொஞ்சம் ரேர் சாங் தான். அதனால தான் நான் இந்த எபிசோட்ல இதை கொண்டு வந்தேன். இது நீங்க யார் கேட்டிருந்தாலும் சொல்லுங்க. அழியாத கோலங்கள் அப்கோர்ஸ் நான் என்னும் பொழுது எல்லாருமே சொல்ற பாடல் இது. அது வா. இல்ல, இது கிடைச்சா உனக்கு சுகம் எனக்கு தினம் கொண்டாட்டம், கொடுத்தா கொடுத்த கணம் இந்தாங்கய்யா சந்தோஷம். ஸோ கிடைச்சா உனக்கு சுகம் அழியாத கோலங்கள்ல 1979 வந்து சலீல் சௌத்ரி அவர்கள் இசையில ஜானகி அம்மா பாடினாங்க. கங்கை அமரன் அவருடைய வரிகள். இன்னொரு பாடல் நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்க சார். உள்ளமெல்லாம் தள்ளாடுதே, உள்ளுக்குள்ளே ஏதேதோ எண்ணங்கள் போராடுதே. பியூட்டிஃபுல் சாங். எஸ்வாஸ் அண்ட் ஜானகி அம்மா பாடினாங்க. கூமா பாலசுப்ரமணியன் அவருடைய வரிகள் இது தூர தேடி முழக்கம் படத்துல 1980 வந்த படம். ஸோ நீங்க ஒரு பாடலை சொல்லி 100 பாயிண்ட் சார் உங்களுக்கு. என்ன பாட்டு பாட நிகழ்ச்சியில இந்தியாவிலிருந்து பங்கு பெறும் போட்டியாளர்களுக்கு அவங்க நிகழ்ச்சியில் எடுக்கும் பாயிண்ட்ஸ்களுக்கு நிகராக ரூபாய் 250, ரூபாய் 500 அல்லது ரூபாய் 1000 மதிப்புள்ள Amazon.in கிஃப்ட் வவுச்சர் பரிசாக வழங்கப்படுகிறது. பரிசு ஸ்பான்சர் செய்யும் திரு KV பாலாஜி அவர்களுக்கு நன்றி. உன்னக்குடி வைத்தியநாதன் 100. ஓகே, பாட்டுக்கு பாட்டு எடுத்து பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள் விடுகதை மாதிரி நான் கொடுக்குறேன். ஆத்தாவை விட கோவில் பெருசு இல்ல, நைனா பேச்சு போல கெத்து இல்ல, 1000 பேர் வந்தா பெருமையா, எல்லாத்தோட பெஸ்ட் பெத்தவங்க தான். இது இலக்கணமா வரும், அதனால நான் அந்த மெட்ராஸ் பாஷையில மாத்தி எழுதியிருக்கேன். இது என்ன பாடல்? அன்னை தாயிரு சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவுகள் அன்னை தந்தையே அன்பின் எல்லை. அதுதான் அந்த பாடல். அழகான பாடல். இந்த மாதிரி அதுல மாத்தினதுக்காக என்னை யாரும் திட்டாதீங்க. அப்பதான் அது கொஞ்சம் புரியாத மாதிரி எழுத முடியுங்கிறதுக்காக பண்ணினேன். எஸ், அகத்தியர் படத்துல 1972 குன்னக்குடி வைத்தியநாதன் இசையில TK கலா பாடினாங்க. அழகான ஒரு வித்தியாசமான குரல் அவங்களது. அவங்களுக்கு முதல் பாடல் நினைக்கிறேன் இது. தாயற் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை, 1000 உறவில் பெருமைகள் இல்லை, அன்னை தந்தையே அன்பின் எல்லை. பூவை செங்குட்டுவன் அவருடைய வரிகள்ல வந்த பாடல். பியூட்டிஃபுல் சாங். அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க. 100 more points for you. Others 200. 200 is a ஒரு துளி பாடல். சாங் உடைய சின்ன பிட்டு நான் ப்ளே பண்ணுவேன். அதுல நீங்க பாட்டை சொல்லணும். உங்களுக்கான பாடல் இதோ. இந்த மாற்றங்கள் கேட்டிங்கு வாருங்கள். நேரம் ஆயிட்டு இருக்கு உங்களுக்கு. தெரியலங்க. தெரியல. ஓகே, பாசிங் இட் டு அன்னபூர்ணி மேம். உங்களுக்கு தெரியுமா? மேகங்களே இன்று வாருங்களே. ஐயோ, ஃபர்ஸ்ட் லைன் வந்து போச்சே. தலைவனிடத்தில் இருந்து கேளுங்கள் ஆத்மாவின் ராகங்கள். எஸ் எஸ் எஸ், அதுதான் அந்த பாடல். கரெக்டா சொல்லிட்டீங்க. ஐ கிவ் இட் டு யூ. ஏன்னா இது வெரி ரேர் சாங். இதை ஐடென்டிஃபை பண்றதே பெரிய விஷயம். GK வெங்கடேஷ் அவர்கள் இசையில வந்த பாடல் இது. மல்லிகை மோகினி அப்படிங்கிற படத்துல 79 வந்தது. SPB அவர்கள் குரல்ல, புலமை பித்தன் அவர்களுடைய வரிகள்ல. என் தலைவி இருக்கும் இடம் தேடுங்கள், ஆத்மாவின் தாகங்கள் பாரென்று சொல்லுங்கள், மேகங்களே இங்கு வாருங்களே. பியூட்டிஃபுல்லா இருக்கும் இந்த பாடல். So 200 points for you. GK வெங்கடேஷ் கிட்ட தான் ராஜா சார் அசிஸ்டண்டா இருந்தார் இந்த படம்லாம் வந்த காலத்துல. ஸோ ஐ திங்க் இதுல இந்த பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் கூட கொஞ்சம் அந்த சிமிலாரிட்டிஸ் நம்ம பார்க்கலாம். B. Kumar 300. B. Kumar 300 ஆப்வியஸ்லி இஸ் கலக்கல் பாட்டு. அதுதான் பாக்கி இருக்கு 300ல. ஸோ உங்களுக்கு 2 பாடல் கலந்து வருது. மெல்ல மெல்லிடைய கிள்ளு அர்த்தம் என்ன அறிவேன் கண்ணா, வீணாடும் கண்ணில் விழுந்து நானா
நாடும் இருட்டில் கூறும் பூ போன்ற மென்மை இது நான்கு விழியல்லவோ என்ன லீலை. தெரிஞ்சுதா? கண்ணா உன்றாதை கேட்கின்றன இல்ல இல்ல இல்ல. எந்த பாட்டு சொன்னீங்க? தேனாடும் செவ்விதழ் தன்னில் நீராடவோ பூ போன்ற அலங்காரது. ஐயோ, I will not able to. அந்த பாட்டு மேடம், அந்த உங்களுக்கு தெரியும்? ஃபர்ஸ்ட் சாங் எனக்கு தெரியும். நீ நாடும் கண்ணில் விழுந்து நானாடவோ தேனாடும் சொல். நேரம் ஆயிட்டு இருக்கு. நான் ஐம் கோனா ஹேவ் டு Sorry, பாஸ் இட். okay, leave it. பாலா சார் உங்களுக்கு தெரியுமா? இது வந்து மதனோத்சவம் ரதியோடுதான் ரதி தேவியோ உடலோடுதான் ஓகே, இன்னொரு உயிரோவியம். பாடல் இது இன்னொரு பாடல். ஒரே ஒரு வாட்டி இது ஒரு வாட்டி பாட்டு காட்டுங்க. லாஸ்ட்ல மட்டும் பாடுங்க. அத ஒரே ஒரு வாட்டி பாடும். பாடம் இருட்டில் கூறும் இருட்டில் கூறும் நான்கு நான்கு விழியல்லவோ இல்ல சார். மேம் அன்னபூர்ணி மேம் உங்களுக்கு தெரியுமா அந்த இன்னொரு பாடல்? தெரியலமா. இல்ல. கேட்டு ஓகே. பார்த்தா இல்ல சார், நீங்க நேரம் ஆயிடுத்து. நானே சொல்லிடுறேன் ஆன்சர். ஒண்ணு நீங்க சொல்லிட்டீங்க மதனோத்சவம், அது சரியான பாடல். இன்னொன்னு வந்து என்னோடு என்னென்னவோ ரகசியம் உன்னோடு சொல்ல வேண்டும் அவசியம் சொல்லத்தான் ஆசை துடிக்கின்றதோ அச்சம் தடுக்கின்றதோ. பியூட்டிஃபுல் சாங். தூண்டில் மீன் படத்துல 1977 வந்தது. ஜெயச்சந்திரன் and சொர்ணா. சொர்ணா வந்து வி குமார் அவங்களுடைய ஒய்ஃப். அவங்க பாடியிருந்தாங்க. வாலி அவருடைய வரிகள். இன்னொன்னு மதனோத்சவம் ரதியோடு தான் சதுரங்கம் படத்துல 78ல. இது வந்து சூப்பர் ஸ்டார் நடிச்சிருப்பாரு இதுல. அப்போ அவர் சூப்பர் ஸ்டார் இல்ல, ரேசிங் ஆக்டர் அவர். கூட வந்து ஐ திங்க் பிரமிளா நினைக்கிறேன் அந்த பாடல்ல. எஸ்பிபி அண்ட் வாணி ஜெயராம் வந்து பாடியிருந்தாங்க. வாலி அவருடைய வரிகள். ஸோ நீங்க ஒரு பாடல் சொன்னதால உங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ். இப்போ யூ ஹவ் டைட் வித் பிரமிளா. லாஸ்ட் ரவுண்ட்ல தான் இருக்கு மேக்ஸிமம். யாருன்னு பார்க்கலாம். தமிழ் நாஸ்டால்ஜியா நியூஸ் லெட்டர் படிச்சிருக்கீங்களா? வாரம் தோறும் ஞாயிற்றுக்கிழமை உங்க இன்பாக்ஸுக்கு இது தேடி வரும். இதில் சுவாரஸ்யமான இசை தகவல்கள் மற்றும் உங்களுக்கான ஒரு பிரத்யேக கேள்வியும் காத்திருக்கு. பிரியா தமிழ் nostalgia.com ஐடியிலிருந்து மெயில் வரும். வரலைனா ஸ்பாம் ஃபோல்டரை செக் பண்ணுங்க. மேம் தேவராஜன் 100 மேம். தேவராஜன் 100. படம் பாரு பாட்டு பாடு. ஸோ நான் வந்து ஒரு ஜிப்லி இமேஜ் தரேன். பாடலுடைய ஸ்கிரீன்ஷாட்டு. நீங்க அதுல இருந்து பாடலை சொல்லணும். இது வந்து அவ்வளோ அழகா அது கொடுக்கல. ஆக்சுவலி அது கமலஹாசன் அதில் நடித்தது. ஒரு வெரி யங் கமல்ஹாசன் இந்த படத்துல நடிச்சிருக்காரு. இது வந்து ஒரு 17-18 வயசு இருந்திருக்கும் அவருக்கு இந்த படத்துல நடிச்ச போது. இதுல என்ன வேடம் ஏற்றிருக்காருன்னு யோசிச்சு பாருங்க. இந்த படத்தை பார்த்தா தேவ மைந்தன் போகின்றான் வரும் அந்த பாட்டு. அதேதான், அந்த பாட்டு தான். சொல்லுங்க தைரியமா. அதுதான். மைந்தன் போகின்றான் இந்த நாடகம் முடிந்ததென்று தேவ மைந்தன் போகின்றான். ஏன் அவ்வளவு சந்தேகம்? அதேதான். அந்த அன்னை வேளாங்கண்ணி படத்துல விஸ்வநாதர் வேஷத்துல கமல்ஹாசன் நடிச்சிருந்தாரு. ரொம்ப யங் கமல். இந்த படத்தை பார்த்தா தெரியும் அவர் எவ்வளவு இதுவா இருப்பாருன்னு. தேவ மைந்தன் போகின்றான். குட் ஃப்ரைடே அன்னைக்கு கண்டிப்பா தூர்தர்ஷன்ல ஒளி மொழியில இந்த பாட்டு முதல் பாட்டு வைப்பாங்க. அதனால இதை நான் அவ்வளவு தடவை பார்த்திருக்கேன் இந்த பாடலை. டிஎம்எஸ் அவர்கள் குரல்ல, கண்ணதாசன் அவருடைய வரிகள்ல வந்த பாடல் இது. ஜி தேவராஜன் அவருடைய இசையில வந்த படம் தான் அன்னை வேளாங்கண்ணி. 71ல வந்த படம். ஸோ மேம் 100 பாயிண்ட்ஸ் ஃபார் யூ. கே விஜயபாஸ்கர் 100. விஜயபாஸ்கர் அவர்கள் இசையில வந்த உங்களுக்கு வந்து ஒரு இது ஜம்பிள்டு வேர்ட் இல்ல. நான் யூஸ்வலா வார்த்தைகளை பிச்சு போட்டிருப்பேன். இதுல வந்து ஒரு ஒரு வேர்டும் அது உள்ளே ஜம்பிள்டா இருக்கும். நான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். சோ அந்த எழுத்துக்கள் இடம் மாதிரி இருக்கு இதுல. இது பாடலுடைய என்னடா பொல்லாத வாழ்க்கை அட என்னடா பொல்லாத வாழ்க்கை யார நினைச்சு நம்ம பெத்தாளோ அம்மா அட போகும் இடம் ஒண்ணுதான் விடுங்கடா சும்மா இதுக்கு போய் அலட்டிக்கலாமா. எஸ் எஸ்.
நீங்க தப்பு தாளங்கள் படத்தை பத்தி அப்ப கூட பேசிட்டு இருந்தோம். எஸ், அந்த தப்பு தாளங்கள் படத்துல வந்த பாடல் தான் இது. ஒரு ஐகானிக் சாங் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு 1978 வந்த படம். எஸ்பிபி குரல்ல கண்ணதாசன் அவருடைய வரிகள்ல இந்த பாடல். அழகா பண்ணிட்டீங்க சார். 100 more points. கடைசி கேள்வி ஃபார் பிரமிளா. நீங்க வந்து அவருடைய பாயிண்ட்ஸ் ஈக்குவல் பண்றீங்களான்னு பார்க்கலாம். உங்களுக்கான பாடல் முதல் வரி என்ன? புள்ளியிட்ட கலைமானை அள்ளியிட்ட விழியோரம் பொன்மின்னல் வெள்ளம் பொங்குதே. இது எந்த பாடலோட வரிகள்? இதற்கான இசை யாருன்னு நான் சொல்லிடுறேன். இது வந்து பானுமதி, பி பானுமதி அம்மா அவங்க இசையில வந்த பாடல். புள்ளியிட்ட கலைமானை அள்ளியிட்ட விழியோரம் பொன்மின்னல் வெள்ளம் பொங்குதே. பொங்குதே புன்னகை போதுமா? Yes, 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 அதேதான். இட்ட கலைமானை அள்ளியிட்ட விழியோரம் மின்னல் வெள்ளம் சிவகுமார் பாடுவார். பொங்குதே புன்னகை. இப்படியும் ஒரு பெண் அப்படிங்கிற படத்துல வந்து 1975ல பி பானுமதி அவங்களோட இசையில எஸ்பிபி அவர்கள் பி வசந்தாவுடன் இணைந்து பாடியிருந்தார். கண்ணதாசன் அவருடைய வரிகள் இது. ஸோ 100 more points for you. இன்னைக்கு we have a tie, not that it matters. நம்ம கேமுக்கு வரங்க எல்லாருமே வின்னர்ஸ் தான். பட் ஸ்டில் ரொம்ப அழகா இன்னைக்கு விளையாடினாங்க. 70s சாங்ஸ் வந்து எனக்கு எப்பவுமே தோணும், 70s வந்து ஒரு மறக்கப்பட்ட ஒரு ஜெனரேஷனா. அந்த டைம்ல வந்த பாடல்கள் வந்து 60ஸ்க்குன்னு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கு, 80ஸ்க்கு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்கு, 70ஸ்க்கு வந்து ஒரு மாதிரி அது ஒரு வேகான ஒரு டைம் பீரியட். பட் அழகான பாடல்கள் அண்ட் சோ மெனி டிஃப்ரெண்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் இன்னைக்கு அவங்களெல்லாம் கவர் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். அண்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருமே ரொம்ப அழகா பதில் சொன்னாங்க. மோஸ்ட்லி எல்லா சாங்குமே கிராக் பண்ணிட்டாங்க. நான் ரொம்ப ரேர் பாட்டுன்னு நினைச்சதெல்லாம் அவங்க அழகா சொல்லிட்டாங்க. எனிவே இப்போ ஸ்கோர்ஸ் பார்த்துலாம். We have அன்னபூர்ணி on 700, Bala Subramaniam sir on 1200 and Pramila ma'am also on 1200. So we have a tie, 2 winners, Bala sir and Pramila. Beautiful. So forgotten songs நிறைய இன்னைக்கு பார்த்தோம். அண்ட் அடுத்த வாரம் வந்து ஒரு அதிரடி ஆக்ஷன் எபிசோடுக்கு போலான்னு இருக்கேன். ஏன்னா நெக்ஸ்ட் வீக்ஸ் டாபிக் will be ஆக்ஷன் ஸ்டார் சரத்குமார் அண்ட் அர்ஜுன். இவங்களோட பாடல்கள் அடுத்த வார எபிசோட்ல பார்க்க போறோம். ஸோ இணைந்திருங்கள். அண்ட் இன்னைக்கு வந்து 70s சாங்ஸ் இன்னும் கொஞ்சம் பார்க்கணும்னா இந்த வீடியோ நீங்க பார்க்கலாம். And I'll see you next week. Until then, stay safe, take care. This is Priya signing off. Bye.